ஹே கைஸ், நான் தான் உங்கள் டென் ஒன் கிட். நம்ம இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து அப்படி எடிட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோ எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைட்ரூமே எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த வெர்ஷனாக இருந்தாலும் ஓகே தான், ஓகேவா? நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கேலரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை லைட்ரூமில் நீங்கள் அப்லோடும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னா, என் ஃபோன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ண முடியலை, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 4GB ரேம். இந்த லைட்ரூம் எனக்கு சப்போர்ட் ஆகலைன்னு தெரில. ஆனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறேன், புரிகிற மாதிரி. சரியா? ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்ரூமில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதில் வந்து கேலரின்னு இருக்கும், அதுலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இதான் நம்ம எடிட் பண்ண பிக். சூப்பராக இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காணிக்கிறேன், ஓகேவா? வீடியோ இப்போ ரெடி. சரி, வீடியோ பண்ணி நிறைய நாள் ஆகுது, அதனால தான் வாய் வளருது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறீங்கன்னா நான் சொல்கிற சைஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணணும், ஓகேவா? க்ராப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான சைஸில் வந்து உங்களை அப்லோட் பண்ண முடியும். ஓகே, பலவலன்னு பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராப் சிம்பிள் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா 4x5 இருக்குல்ல, அதில் வந்து கஸ்டம்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் கேட்கும். அதுமாதிரி கஸ்டம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கும் நீங்கள் வந்து சைஸ் இது பண்ணிக்கலாம். ஐயோ, இது வேறு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வேறு அங்கேயும் போயிட்டுருக்கு. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 4x5 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்குது. அதில் வந்து 4x5 இதை நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் போடுறது சைஸ். ஓகே, இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூரியன் படம் போட்டிருக்கலாம், அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு இது ஏற்ற மாதிரி பண்ணணும். எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலன்னா, கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் -10 வச்சுருக்கேன். ஹைலைட்ஸ் வந்து -25. ஷேடோ பார்த்தீங்கன்னா 35 கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். ஒயிட் எனக்கு தேவையில்லை, அதனால் கம்மி பண்ணிட்டேன். பிளாக் எனக்கு தேவையில்லை, அதுவும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். தேவையில்லை மீன்ஸ் ரொம்ப டார்க்காக வேணும் எனக்கு, அதனால ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அது கரெக்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் எனக்கு கொஞ்சம் தேவை இருந்துச்சு, சேச்சுரேஷனாக கொஞ்சம் கூட்டியிருக்குன்னு. கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா 15 வச்சுருக்கேன். கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். கீழே உள்ள லூமினஸஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெளிச்சம் லைட்டு கூட்டுறது குறைக்கிறது. அந்த ரெட் கலர்னால் ரெட் கலரு கூட்டுறது குறைக்கிறது. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டுனா அந்த கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்திங்கன்னா அதுவும் அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், ஓகேவா? எல்லோ அதே மாதிரி தான். உங்களுக்கு எல்லோ வேணான்னா கூட்டினீங்கன்னா எல்லோ வரும். எனக்கு எல்லோ வேண்டான்னா சேச்சுரேஷனை வந்து நீங்கள் இது பண்ணால் போதும். ஹியூஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து கலர் மாறும், ஓகேவா? இப்போ நீங்கள் ரெட்டாக இருக்குது, கொஞ்சம் ஹியூஜாக மாற்றினீங்கன்னா கொஞ்சம் கலர் வேறு பிங்க், ரோஸ் அப்படின்னு மாறிட்டு இருக்கும். நான் இதே மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ இதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இங்கே வைப்ரன்ஸ் சேச்சுரேஷன் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அதுவும் கொஞ்சம் கலரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா இது டெம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஏற்ற மாதிரி லைட்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும். டின்னும் அதே மாதிரி தான், லைட்டாக காட்டி தரேன் உங்களுக்கு. டெம்பும் டின்னும் வந்து ஹோல் ஃபோட்டோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கலர் இதாகும். வைப்ரேஷன் பார்த்தீங்களா சொன்னால வைப்ரேஷன் கூட்டி வச்சா ரொம்ப கலராக தெரியும். கம்மி பண்ணிங்கன்னா இதே மாதிரி இருக்கும், பார்த்தீங்களா? இது சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வைப்ரேஷனை குறைச்சிட்டு சேச்சுரேஷனை கூட்டி வைப்பாங்க, இல்லை சேச்சுரேஷனை கம்மி பண்ணிட்டு வைப்ரேஷனை கூட்டி வைப்பாங்க. அதாட்டும் ஒரு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து தரும், ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம மிரரை நம்ம வந்து எப்படி இது பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மிரருக்கு வந்து மேலே வந்து ஹீலிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே ப்ரஷ் பண்ணணுமோ உங்களுக்கு எந்த ஸ்பாட் உங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த ப்ரஷ் பண்ணணும். சைஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டித்தரேன், ஒரு 1 மினிட்.
ஓகே. எவ்வளோ சைஸ் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மிரர் 2 மிரர் இருந்துச்சு. அந்த 2 மிரர் எனக்கு வேண்டாம். ஓகேவா? அப்போ மிரர் இருக்க இடத்த மட்டும் ப்ரஷ் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். மொத்தமாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். கொஞ்சம் டைம் கேட்கும். ப்ராசஸ் கொஞ்சம் டைம் கேட்கும். நீங்கள் அந்த டைமை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகே. இது ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா 2, 3 பேர் கேட்குறனால தான் நான் வீடியோ போடுறேன். எனக்கு வந்து நான் மோட்டோ விலாகாக ஆல்ரெடி போட்டுட்ருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் ஃபோன் ஸ்பீட் பொறுத்து. ஓகேவா? என் ஃபோன் இவ்வளோ டைம் எடுக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதாகும். அதுமாதிரி ப்ரஷ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இது பண்ணிக்கலாம். பார்த்திங்க இந்த இவ்வளோ இடமும் அது காமிச்சு தருது. நீங்கள் அதுலேயும் ஒப்பாசிட்டி எல்லாமே பண்ணிக்கலாம். கூட்டவோ குறைக்கவோ எல்லாம் செய்துக்கலாம். இது அவ்வளோதான். ஓகே. இதை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். வேறு என்ன, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஐயோ எங்கெல்லாமோ போதே. ஒரு 1 மினிட்டு. இது பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லாட்டா நமக்கு ஆப் வச்சிரும். ஓகே. அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா மாஸ்கிங்னா உங்களுக்கு காட்டித்தரேன். இப்படி ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல கலர் மட்டும் தேவைன்னா ப்ரஷ் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே பெயிண்ட் பண்ணிங்களோ அங்கே பிரைட்னஸை கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். இதில் வந்து ரேடிக்கல்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா கலர் ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க. நான் இதை கொண்டு வச்சேன்னா அந்த அதாட்டும் ஒரு கலரை வந்து அது பிக் பண்ணுது. எங்கே இவ்வளோ எனக்கு வேணும். சரி, இந்த இவ்வளோ பேக்ரவுண்டில் இவ்வளோ கலர் வேணும். இதை பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நம்ம வெளிச்சம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், கான்ட்ராஸ்ட் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஹைலைட்ஸ் உங்களுக்கு வெளிச்சமாக இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுமாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்மூத் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லை அந்த பேக்ரவுண்ட் எனக்கு ஷார்ப்பாக வேணும், பிளரிங்காக வேண்டாம், ஷார்ப்பாக வேணும், ஷார்ப்னஸை கூட்டிக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். மாஸ்கிங்கில் ஈஸியாக உங்களுக்கு இப்படி தனித்தனியாக பண்ணிக்கலாம். இப்போ பைக்கு தனியாக உங்களுக்கு நல்ல இதுமாதிரி ப்ரைட்டாக தெரியும்னா பைக்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இது கலர். ஓகேவா? பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி கலர் மாற்றலாம். க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு இப்படி எல்லா கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸி தான். லைட்ரூம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் 1 டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஃபோட்டோ வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். ஓகே. பார்த்தீங்களா? ஒரு கலரை நீங்கள் உங்கள் கிரியேட்டிவ் தான். எனக்கு கிரியேட்டிவ் நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்து எனக்கு பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இது போதும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு எடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் அதுவே எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. எனக்கு நமக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது நமக்கு பிடிச்சா போதும். பிடிச்சா அவங்க லைக் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். பிடிக்காட்டா இக்னோர் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. இப்படி தான் மாஸ்கிங் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோதான். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நல்ல நாய்ஸ்னால் டாட் புள்ளியாக பிளரிங்காக இருக்கும். அதில் எப்படி சரி பண்ண பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிட்டோம். நான் கிளிக் பண்ணுற அந்த இதை கிளிக் பண்ணிக்கோ. அதில் டெக்ஸ்சர்னு இருக்குது தெரியுமா? அதை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சிங்கன்னா எல்லாமே பிளரிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் கூட்டி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். கிளாரிட்டின்றது அதே மாதிரி தான். ஃபோட்டோ கிளியராக காண்றது பார்க்குறது. அதை 30 வச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட், ஃபெதர், ரவுண்ட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. விண்டேஜ் அந்த செட் பண்ணுறது. அது கீழே வந்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஷார்ப்பிங் பண்ணுறது அதையும் கூட்டி வச்சுக்கோங்க. ரேடியஸ், மாஸ்கிங், நாய்ஸ்னால் நம்ம சொன்ன டாட்டாக இருக்கும். அந்த நாய்ஸ் வந்து குறைக்கிறது அதையும் கூட்டி வச்சுக்கோங்க. கலர் நாய்ஸ் ரெடிஷன் அதுவும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஃபுல்லாகவே ஆயில் பெயிண்ட் பண்ண மாதிரி ஸ்மூத் ஆகிரும் ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வந்து எனக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது. மிரர் பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கு. மிச்சம்லாம் ஓரளவுக்கு நல்ல புது பைக்கு மாதிரி அப்படி சூப்பராக ஃபோட்டோவே வேறு லெவலில் வந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு என்ன, இவ்வளோதான் கைஸ். இவ்வளோ பண்ணாலே போதும். ஃபோட்டோ சூப்பராக தரமாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. இதேமாதிரி வீடியோ பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இனி அடுத்து மோட்டோ விலாக் வீடியோ தான் வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.